அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள், இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாடு கேட்கிறதெல்லாம் நான் சொல்லுகிற என்டிஏவுக்கு நோ சொல்லக்கூடிய, நமக்கு கொடுப்பதெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்ன தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்ன உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக முகமடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களை முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட பீகார்ல என்ன நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசு புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும், தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலா, நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம்.
ஆனா தமிழ்நாட்டுல உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது.